அணியை துவக்கி வச்சு முதல் பேச்சாளராக மாஸ்டர் கிஷோர் அவர்கள், ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறவர், ஜெப பட்டணத்திலிருந்து வருகிறவர், இப்பொழுது அணியின் பேச்சை துவங்குகிறார். கைகளை தட்டி அப்படின்னு சொன்னா ஜபந்தான் முக்கியம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்று சொன்னால் முதலாவது ஆண்டவராக இயேசுவை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இயேசு சாமி செய்த அநேக காரியங்களில் ஊழியத்திலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கும் சரி, அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றுவதற்கும் அவர் மிக முக்கியமாக கையாண்டது ஜபம் தான். பிதாவாகி தேவனோடு ஒரு உறவை வைத்துட்டு இருந்தார். அந்த உறவில் இருந்துதான் ஊழியமானது வளர்ந்து பெறுகிறது. என்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் வளரணும், ஆவிக்குரிய சுருத்திலும் சரி பாதுகாக்கப்படணும், சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் நல்லா கனி கொடுக்கணும், தேவனுக்கு பிரியமான பாத்திரங்களாக வாழணும்னு சொன்னால் இன்றைக்கு மிக மிக முக்கியமானது ஜபம் தான். நீங்கள் பாலகீச்சுடைய சரித்திரம், அதாவது அவருடைய ஊழியத்தினுடைய நிலை நீங்கள் கொஞ்சம் அவருடைய புத்தகத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் 4 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டதான திருச்சபை இன்றைக்கு பல லட்சங்களாக இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதற்கு மூல காரணம் அவர் சொல்றாரு, ஜபம் தான் காரணம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. முழங்கால் படியிட்டு தேவனோடு உறவாடாத ஒரு தேவ மனுஷன் எந்த விதத்துல திருச்சபையை உருவாக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தேவனோடு ஒரு உறவை வைத்துட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்க முடியும். சபையில ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம் அந்த இடத்துல ஒரு பெரிதான விடுதலை உண்டாகும். வேதத்துல நிறைய வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது. அதை சொன்னா நேரங்கள் போயிட்டே இருக்கின்றதை விட என்னுடைய கருத்து மிக மிக முக்கியமானது ஜபம் தான் இருக்கிறது. அந்த ஜபமே இல்லாம என்னதான் தேவனுடைய வசனத்தை சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. ஜபம் இல்லைனாக்கா எத்தனை 1000 வசனத்தை நீ பிரசங்கம் பண்ணாலும் அதுல ஒண்ணுமே இருக்காது, உப்பு இருக்காது, சாரம் இருக்காது. சாரம் இல்லாத வார்த்தைகள் எந்த ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராது. அப்ப சாரம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு, அந்த ஜபம் தான். நீ ஜபம் தான் எனக்கு திருச்சபையை உருவாக்கும் என்பதுல எந்த பயம் இல்லை. இயேசு அதை செய்தார், சீடர்கள் அதை செய்தார்கள், முதல் நூற்றாண்டு திருச்சபை அதை செய்தது. மிக நேரான அந்த ஜபத்தின் தேவனோடு இருக்கிற அந்த உறவை நம்ம ஐக்கியம் பலப்படுத்துவோம். திருச்சபை தானாகவே வளரும். அதாவது உலகத்துல சொல்லுவாங்க, இது பழமொழி கரெக்டா என்ன எனக்கு தெரியல, தான் புள்ளியை ஊற்றி வளர்த்தான் ஊரா புள்ளியை ஊற்றி ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும். ஊரார் பிள்ளையாகிய மனைவியை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை வளரும். வேறுடைய சமூகத்தில் நாம் அதிகமா நேரங்களை செலவிட்டா சபை வளர்ச்சி உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. என்னோட ஜபம் தான் மிக மிக முக்கியமானது. மோசே அதுதான் செய்தார், பவுல் அதுதான் செய்தார், இயேசு அதுதான் செய்தார். நாமும் இருக்கிற திருச்சபை அதை செய்வோம். பாவிகள் ரட்சிக்கப்படுவாங்க, துன்மார்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இயேசு 59, 14, 15 வசனங்களெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ அநீதியான காரியங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு அவங்க எல்லாம் திருத்தணும்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபிக்கிற நிலை என்று சொல்லி ஆச்சரியப்பட்ட நேரம் அவரை ஜெபிக்கிறவராய் மாறினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னோட ஜபம் மிக முக்கியமானது. ஜபத்தை செய்யுங்க, சபை தானா வளரும். ஜபத்தை குறித்து இவ்வளவு அழகா பேசுன அவரு ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கேட்டீங்களா தெரியல. ஜபத்தை குறித்து சொல்லணும் நிறைய வசனங்கள் இருக்கிறதுங்க. ஆகவே அவர் அறியாமையே வசனத்துக்கு அவர் ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறார். கைகளை கட்டி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அடுத்தது வேத வசனத்தை குறித்து பேசுவதற்கு ஊழியக்காரர் கார்த்திக் முதல் பேச்சாளராக, துவக்க பேச்சாளராக பேசுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஜெபமா வேத வசனமா? வேத வசனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வசனம் இல்லாம எதுவுமே இல்லைங்க. இப்ப நம்ம ஐயா கூட சொன்னது நம்ம நடுவர் அவர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி காட்டினாரு. அப்போ வேத வசனம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்,
ஜெபிக்கவே முடியும். வேத வசனத்தை இல்லாம என்ன பண்ண முடியாது, ஜெபிக்கவே முடியாது. அப்படி நீங்க ஜெபிக்கணும்னா உங்களுடைய வெறும் வார்த்தை போட்டு நீங்க ஜெபிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் என்ன பண்ணல, உண்டாக போறதில்லை. ஆகவே வசனம் முக்கியம். அந்த வசனம் இல்லாம எதுவுமே நடந்துடாது. ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஜெபத்தினால என்ன செய்ய முடியாது, விடுதலையை கொண்டு வர முடியாது. சத்தியம் வேத வசனங்களை நம்ம அறிந்தால்தான் அதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து மறை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை என்ன பண்றாருன்னா உபதேசிக்கிறார். ஜனங்களுக்காக உபதேசிக்கும் பொழுதுதான் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அவருடைய வசனங்களை புதிய ஒரு வெளிப்பாடுகளை என்ன செஞ்சாரு, அங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு இல்லைங்களா? அப்போ வசனத்தின் மூலமா தான் ஒருத்தனுக்கு விடுதலை கிடைக்கும், விடுதலை உண்டாகும். அப்போ வசனம் இல்லாம என்ன செய்ய முடியாதுங்க, ஒருத்தரும் ஜெயம் பெறவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல நம்ம பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் அவர் என்ன செஞ்சார், வேத வசனத்தின் மூலமா தான் என்ன பண்ணாரு, ஜெயிச்சார் இல்லைங்களா? ஜெபத்தின் மூலமா என்ன பண்ணல, ஜெயிக்கல. அவங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் அநேக இடத்துல அவங்களுடைய மூக்கு அறுக்கப்பட்டதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ வேத வசனம் தான் முக்கியம். ஒரு மனுஷன் வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போறதுக்கு, சபையின் வளர்ச்சிக்கு இன்னைக்கு வேத வசனம் தான் முக்கியம். இன்னைக்கு வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இல்லாம என்ன செய்ய முடியாதுங்க, நம்முடைய சபையை முன்னேற்றி கொண்டு போகவே முடியாது. ஆகவே என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னு சொன்னால், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம முக்கியப்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய சபைகள் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அவருடைய அன்னைக்கு நிறைய குறிப்புகளை சொல்லி பலன் சேர்த்திருக்கிறார். இதை மறுத்து பேசுவதற்கு பாஸ்டர் லாரன்ஸ், ஜெபந்தான் முக்கியம், ஜெபத்தின் அணிதான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் என்பதற்கு அணிக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறார். அன்பு எதிர்ந்த அணியில் இருக்கும் அன்பு சகோதரர்களே, வேதத்துல ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும்னா, மோசேயுடைய பிரேயர் எடுத்துக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போய் பிரேயர் பண்ண. பிரேயர் இஸ் நத்திங் பட் கம்யூனிகேஷன். ஆண்டவரோட பேசுறது கம்யூனியன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீலுக்குள்ள வராங்க. அதுக்கு பிறகுதான் கமாண்ட்மெண்ட்டே வருது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பிரேயர். சரியா? மோசே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனப்போ வேத புஸ்தகத்தையும் 10 கட்டளை என்ன பற்றி இது சொன்னீங்கன்னு சொல்லி பேசல. அவங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் நோன் அஸ் பிரேயர். பிரேயர் இஸ் கம்யூனியன். பேசக்கூடியது ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கு. அது போல பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. எதுனா ஏற்கனவே நடந்த விஷயம் தான் நமக்கு எழுதி வழியை கொடுக்கப்பட்டது. ஆனா அதற்கு முன்பாகவே பல காரியங்கள் நடக்கப்பட்டிருக்கு. சரியா? எல்லாமே வேதத்தில் இன்றைக்கக்கூடிய வேதம் வந்து அன்றைக்கு நடந்த சம்பவம். என்ன சம்பவம்லாம் சொல்ல மோசே சொன்னது போல அதுக்கு சின்ன ஒரு சில ஹைலைட் பண்றேன். லூக்காவில் நம்ம பார்க்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஹை பிரீஸ்டுடைய பிரேயர் பண்றாரு. பழைய ஏற்பாட்டில் வேதம் என்பது நமக்கு தெளிவாக புத்தகம் இல்லை அந்த நாட்டில். ஆனால் ஹை பிரீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த பிரசங்க அந்த இடத்துல போய் ஜனங்களுக்காக பிராயத்த பலி செய்த பிறகுதான் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொன்னதெல்லாம் வந்து சொன்னான். ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி கொடுத்தாரு, இந்த அதிகாரத்தை படின்னு போய் சொல்லலை. பிராயத்த பலி வந்து இட்ஸ் கம்யூனியன். இன்னொரு இடத்துல என்னன்னா, அவங்க போயிட்டு தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசி ஜனங்களுக்காக ஆண்டவர் பேசக்கூடியது வந்து சொல்லி அவங்க பரியாதனை செய்தார். சரியா? இட்ஸ் ஆல்சோ பரியாதம். சரியா? அந்த இடத்துல வேத வசனமோ இல்ல கட்டளையோ பிரமாணம் இந்த இடத்துல வர. அதே போல இந்த இடத்துல வந்தா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல மரிக்கிறதுக்கு முன்பாக தன் ஆத்துமாவை அர்ப்பணிக்கிறார். அதற்கு பிறகு சரீரத்தை அர்ப்பணிக்கிறார். சிலுவையில் அறிவதற்கு சரீரத்தை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பாகவே தன் ஆத்துமாவை அர்ப்பணிக்கிறது எங்கன்னா தேவனுடைய பிதாவிடத்துல போய் ஒப்புக்கிறார். நீங்க சொன்னதால செஞ்சுட்டா இப்போ இந்த கப்பு நீங்க நான் நீங்கட்டும் இல்லைன்னு சொல்ல உங்க சித்தத்தை சரின்னு சொல்லி அங்க போய் பேசுறாரு. இட்ஸ் a communion and just a conversation. பேசக்கூடியதுதான் பிரேயர். இப்போ நம்ம பாஷை சொல்ல ஜபம்னு சொல்றோம். அவர் அதனால ஜபமாய் பேசிக்கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல எந்த வேத புத்தகமோ பிரமாணங்களோ கட்டளையதே இல்லை. அதே போல இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும்னு சொன்னா அண்ணா அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல போய் சாமுவேலுக்காக ஜெபிக்கிறான். அந்த இடத்துல வேத புஸ்தகத்தை எதை கோட் பண்ணி எங்கேயும் பேசல. அண்ணாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ ஜபத்துக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே பதில் கொடுக்கறதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு விஷயம், 120 பேர் மேல் வீட்டு அறையில கூட்டிட்டு வேத வசனத்தை வாசித்தாங்களோ தியான பலன் சொல்ல ஜபத்துல தரித்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா கம்யூனியன் ஒன்னஸ் ஆகிறதுக்கு பிரேயர்.
அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சபையார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:24 வாசிக்கும் பொழுது சபையார் ஒன்று கூடி நீங்க சபையார் ஒன்று கூடி அவங்க எதற்காக ஜெபித்தார்கள் சொன்னால் நாங்கள் தைரியத்தோட பிரசங்கிக்கவும் அற்புத அடையாளங்களோட வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வசனத்தை நாங்க சொல்லத்துக்கு என்ன பண்ணாங்க? ஜபம் கேட்டாங்க. ஜபம் பண்ணதும் அப்பா வசனம் இருக்குது சொல்றதுக்கு தைரியம் இல்ல, அந்த தைரியம் கூட கேட்டி கொண்டார்கள். சோ முதல் பிரேயர் கன்ஸ். ஓகே, செகண்ட் எஸ் பிரசங்கம் செய்யணும். கவனிங்கள் என்று சொல்லி அட்டென்ஷன் கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஆகவே தொடர்ந்து வசனத்தின் அணி இப்பொழுது நம்முடைய வாதத்தை துவங்குகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு இந்த வாய்ப்பு அளித்ததான குழுவுக்கு நன்றி சொல்கிறேன். 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜபத்தால ரட்சிக்கப்படல, வார்த்தையால தான் ரட்சிக்கப்பட்டாங்க. பிரசங்கம் பண்ணும்போது அதுக்கு முன்னால அவங்க ஜெபித்தாங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 107 சங்கீதத்துல என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறேன், என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறேன். வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது. ஓசியர் 4:6 என் வேதத்தை மறந்து அவன் பிள்ளைங்களை மறந்துடுறாங்க. என் வேத வசனத்தை மறந்துட்டா பிள்ளைங்களையும் மறந்துடுறாங்க. அவுட் ரீகான்சி தேவனோடவே இல்லாம வசனத்தை நீங்க தயவு செஞ்சு எதிரணிகள் கிடையாது. ஆசிரியர் விசுவாசம் ஓகே, நம்ம நார்மலாக தான் பேசுவோம், பட்டிமன்ற மாதிரி கரெக்டாக இல்லை. பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உள்வாங்கி ஓசியா 4:6 என் வசனத்தை, என் வேத வசனத்தை மறந்துட்டா உன் பிள்ளைங்களை மறந்துடுறேன். அப்பத்துல மாத்திரம் அல்ல, என் வார்த்தையால அதுதான் ரொம்ப சந்தோஷம். நிறைவு பேச்சாளராக ஜெபத்தின் அணிகளுடைய நிறைவு பெற்ற பாஸ்டர் ஜோய், யாரையும் மறக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பாக இன்றைய நாளின் சபை வளர்ச்சிக்கு ஜெபம் முக்கியமா அல்லது வேதவசனம் முக்கியமா என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பு நாங்கள் ஜெபம் தான் முக்கியம் என்று சொல்லும்படியாக இந்த நாளில் பேச வந்திருக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அந்த டீம்ல இருந்தெல்லாம் நிறைய பேசினாங்க, வார்த்தைகள் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அதை அவங்களுக்கே தெரியும், ஜெபம் பண்ணலன்னா ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தலைப்பு கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை, நம்ம அதை சார்ந்து பேசித்தான் ஆக வேண்டும். இப்போ ஏடிஎம்கேல இருக்கவங்கள்ட்ட போயிட்டு ஏடிஎம்கே பேசினா அவன் என்ன பண்ணுவான்? ஏடிஎம்கே பற்றி தான் பேசி ஆகணும். அவனை போயிட்டு கேள்வி பற்றி ஸ்டாலின் வாழ்க்கைலாம் சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி சொல்ல முடியாத கட்டாயத்துக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் அவங்க அதை பேசித்தான் ஆகணும். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திற்குள் தெரியும், ஜெபிக்காமல் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி. இன்றைய சபை வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னாரு, வேத வசனம் ஒரு விதையை போல இருக்கிறது என்று சொல்லி விதைக்கு உண்மையாக அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். அது விதை, அதை என்ன செய்யறாங்க? விதைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தானாக அது முளைக்க அதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா? அந்த தண்ணீர் எவ்வளோ ஊற்றுறமோ அது அவ்வளோ ஜெபம், அப்போ தான் அது வளரும். அந்த தண்ணியை ஊற்றாமல் நீங்கள் வெறும் விதையை மட்டும் போட்டுட்டு நாளைக்கு வந்துடும் பார்த்தாலும் அதெல்லாம் உண்மையாக வராது. அதற்கு ஒருவன் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அது ஜெபம். எனவே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காலகட்டங்களிலும், பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும், இயேசு தன்னுடைய சீஷர்கள் அழைக்க முன்பதாக ஒளிவு மலை போய் அந்த மலையில் உட்காந்து நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு காலையெல்லாம் நல்லா கூப்பிடுறாரு, வாங்க ஊழியத்துக்கு அழைக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி தான் அது செய்கிறாங்க. அது நமக்காக நன்றாக தெரியும். சிறைச்சாலையில் பேருந்து இருக்கும்போது எல்லா சபையாரெல்லாம் கூடி அவங்க ஜெபம் பண்ணால் தான் அது வரும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஜெபித்து எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். அது பவுல் சீலா சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் ஜெபம் தான் இருந்திருக்குது. சபை வளர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், அவங்க சொன்ன மாதிரி வசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அது பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போய்விடவில்லை. அதற்கு முன்பதாக உட்கார்ந்து அவங்கெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார்கள். ஜெபம் காரியங்களை மற்றும் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதுதான் வசனம் சொல்கிறது, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், காரணம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். எனவே
இன்றைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஜெபம் மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லி தனிப்பட்ட முறையிலே நான் வந்து சொல்லுகிறேன். ஜெபம் ரொம்ப கம்மியா இருக்கிறது. அதிகமாக ஜெபித்தால் ஆண்டவர் அதிகமான பெரிய காரியங்களை செய்வார். எனவே ஜெபம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி என்னுடைய உரை முடித்துள்ளேன். டைம் ஜெபம் இல்லாமல் போனது என்று சொல்லி தன்னுடைய அணிக்கு பலவீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆக ஜெபம் தான் முக்கியம், ஜெபத்தினால் தான் முடியும் என்று 3 பேருமே சிறப்பான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நிறைவு பேச்சாளராக வசனம்தான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பாஸ்டர் செந்தில் பணம் வசனம் வாய்ப்புக்கு நன்றி. திருசபையின் இன்றைய திருசபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக ஜெபமா வசனமா என்னை கேட்டால் வசனம் என்பதான் சொல்ல முடியும். என்று சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்குன்னு சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல ஒரு வார்த்தை மதி அது போதுமே. நான் பாத்திரவான் அல்ல ஒரு வார்த்தை பேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தை உள்ள வந்தாதான் ஜெபமே வரும். ஒரு சபை வளர்ச்சிக்கு வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை வச்சு ஜெபித்தாதான் அந்த ஜெபம் முழுமை பெறும். வார்த்தை தான் ஜெபிக்க முடியாது, வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. அந்த வார்த்தை என் வார்த்தை விருதாவாய் சென்று விருதாவாய் திரும்புவதில்லை. குணமாக்குகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற தட்டி எழுப்புகிற வார்த்தை, சபை வளர்ச்சியை உந்தி தருகிற வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்க சபை பெருக வளர்ச்சி மக்கள் பெருகுவார்கள். ஆகவே ஒரு சபையுடைய வளர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் வார்த்தை ரொம்ப முக்கியம். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகிறோட ஜெபம் 60 வேதத்தை கேட்காம வேதத்தை முக்கியத்துவம் கொடுக்காம பசங்க முக்கியத்துவம் கொடுக்காம ஜெபம்னா அது ஒண்ணும் கிடையாது. அப்ப எப்படி நம்ம சரி ரத்தம் உயிரோட்டத்துக்கு போல வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் எல்லாமே மேற்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அந்த வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தை ரேமா ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை அற்பத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும், வறண்ட நிலத்தில் நீரூட்டை உண்டாக்கும், அவந்தில் ஆறுகளை உண்டா எல்லாம் வார்த்தை. ஆனா ஒரு வார்த்தை சொல்லு வேலைக்கார சொஸ்தமாகும், ஜெபம் பண்ணும் என் வேலைக்கு சொஸ்தமான சொல்லல வார்த்தை சொல்லான்ற வார்த்தை ஏசுங்க. அந்த வார்த்தை ஏசுங்க. அந்த வார்த்தையை சபை வளர்ச்சி நான் சொல்லிட்டு சபை வளர்ச்சி இது உண்மை. இது என்னதான் மறுப்பு தெரிவிச்சாலும் வாக்குத்தத்தை எடுக்காம இருக்கிறோமா? புதாண்டுக்கு வாக்குத்தத்தை கொடுக்காம ஜாமன் அனுப்பிட முடியுமா? காணிக்கு போயிட்டு வர காணிக்கு குறைஞ்சு போயிடுங்க, தசமம் குறைஞ்சு போயிடும். வார்த்தை இந்த வாக்குத்தத்தை மக்கள் ஏங்கி வர்றாங்க, ஓடி வர ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுறது எனக்கே பேசுற மாதிரி வச்சுங்க ஐயா. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்பட்டான், அடுத்த 5000 பேர் ரசிக்கப்பட்டான். வார்த்தையில வல்லமை கிரிய அற்புதம் அடக்கும் உடைக்கும் தகவல் எல்லாம் வார்த்தை. வார்த்தையில வல்லமை நம்ம பேசுற வார்த்தை அரசியல் பேசுற வார்த்தை இல்ல, ஜோக்கு இல்ல, தேவ வார்த்தை. இந்த வார்த்தை ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தை. ஆகவே வார்த்தை ரொம்ப முக்கியம். யாரு இந்த வார்த்தைக்குள்ள தான் ஜெபமே வரும். வார்த்தை ஜெபம் வராது. சும்மா பேசிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ற பாத்தீங்களா, அப்படியே ஆகிப்படும். அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க, இதைப்படி செய்யுங்க, 1000 மடங்கு ஆசை சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லி 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 வார்த்தை வார்த்தைகள் சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசத்திலே வெள்ளாம அழகாக வெளியேறும். சபை உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே பலன், உங்க வார்த்தையிலே எல்லாம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னோம் கர்த்தாவே, யாருக்கும் சுகமாகுமே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பர். 6 பேருமே நல்ல கருத்துக்கள். இதனால என்னன்னா சபை வளர்ச்சிக்கு ஜெபமா வேதவசனமா அப்படிங்கிறதுல நம்ம நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்னொன்னு நமக்கு தெரிஞ்சதை திரும்ப ஞாபகப்படுத்திட்டோம். இப்போ செந்தில் சொல்லும்போது கூட அது இல்லை இது இல்லை, கடைசியில் என்ன தசம்பாத்தின்னு சொல்லிட்டாரு. பணம் வரணுனாவே வசனம், பணம் இருக்கணுனாவே வசனம், ஏடிஎம் போட்டுனாவே வசனம். கடைசியில ஜெபத்தை பத்தி அவரு மென்ஷன் பண்ணாரு. அப்ப என்னன்னா ஜெபமும் வேதவசமும் 2 தண்டவாளத்தை போனாங்க. ஒரு ஃபிளைட்டுக்கு இருக்கிற ரெக்க மாதிரி, இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. ஆனா இதுல எது மேலோங்கினது, எது சபை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை நம்ம சிந்திக்கணும். இப்போ வார்த்தையாகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஜெபமாகிய தேவன் என்று சொல்லப்படவில்லை. அந்த வார்த்தை
ஜனங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால், அந்த வார்த்தையினால சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஜெபம் கட்டாயம் அவசியம், மறுக்கவே முடியாது. ஆனா அந்த வார்த்தை கிரியை செய்வதற்கு ஜெபம் அவசியமா இருந்தாலும் வார்த்தை இல்லாமல் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கட்டளம் கட்டுவதற்கு நமக்கு தெரியும். கட்டளம் கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருட்கள் வேணும், செங்கல் வேணும், மற்ற பொருட்கள் வேணும். அந்த பொருட்கள் எவ்வளவு முக்கியம் என்பது நம்முடைய பாமரனுக்கும் தெரியுமோ அது மாதிரி பாஸ்டர்ஸுக்கு நமக்கு தெரிய வேண்டும். வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நான் அனுப்பின வசனம் வெறுமனே திரும்ப. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் யாரு? வார்த்தை. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது ஜெபம் அல்ல, அது நமக்குள்ள நாம் தூண்டி எழுப்புவது. கரெக்ட். அந்த வார்த்தையானவர் ஜெபிக்கிறவராக மாறினார், ஜெபிக்கிறவர் வார்த்தையாக மாறவில்லை. வாதம் வேண்டாம். வார்த்தை அதாவது ரெண்டு முக்கியம், நல்லா கவனிச்சுங்க. ரெண்டும் கட்டாயம் முக்கியம். ரெண்டு தண்டவான போல, ரெண்டு கண்களை போல. இது வலது கண்ணு நமக்கு முக்கியமா, இடது கண்ணு முக்கியமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல மேலோங்கி நிற்பது என்ன? அதற்கு பார்வை அதிகமாய் கொடுப்பது என்ன? ரெண்டுக்கும் சபை வளர்ச்சிக்கு அதிகமா இருக்கிற வசனம் தாங்க. இந்த வாரம் போய் நீங்க சபையில இப்ப ஜெபம் மட்டும் நடத்த போறோம், ஜெபம் மட்டும் பண்ண போறோம்னு சபை மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு வாரம் கூட ஒத்துக்குவாங்க. தொடர்ந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏனென்றால் வார்த்தையாக தெய்வத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய சபை வளர்ச்சிக்கு ஜெபம் முக்கியம், வார்த்தை முக்கியம். அதுல ஒரு படி மேலோங்கி நிற்பது வார்த்தை என்று தீர்ப்பு கூறி